வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். உலகில் வாழும் அனைத்து உயிர்களும், அனைத்து மனிதர்களும் நலமுடன் இருப்பதாக. இன்று ஒரு கவிதை அல்ல, ஒரு கருத்தும் அல்ல, அமைதியில் ஒரு நினைவூட்டல். இந்த தொகுப்பு ஒரு அறிவு போதனை அல்ல, இது உள்ளே திரும்பும் ஒரு நினைவூட்டல். அன்பு ஒரு உணர்ச்சி அல்ல, அது இருப்பின் இயல்பு. நான் என்ற எண்ணம் மெதுவாக கரையும் போது உள்ளே ஒரு அமைதி திறக்கிறது. ஆசையும் கர்வமும் விலகும் இடத்தில் உண்மை தானாக வெளிப்படுகிறது. வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் சோதனைகளும் தண்டனை அல்ல, அவை உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அழைப்புகள். எல்லா இயக்கங்களும், எல்லா மாற்றங்களும் ஒரே ஒளியின் வெளிப்பாடுகள். மரணம் முடிவு அல்ல, அது முழுமையுடன் ஒன்றிணையும் வாசல். இங்கு எதையும் பிடிக்க வேண்டாம், அகந்தையை விடுங்கள். இந்த அன்பெனும் பேராற்றில் அமைதியாக சங்கமியுங்கள். கேட்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். உங்க மனதை அமைதிப்படுத்தி இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே போக அனுமதியுங்க போதும். அருமை. அப்போ ரூமியோட உலகத்துக்குள்ள நம்ம பயணத்தை தொடங்கலாம். ம் நீங்க அனுப்புன எல்லா குறிப்புகளிலும் திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் அன்பு. ஆமா, நிறைய பேர் ரூமிய ஒரு காதல் கவிஞர்னு மட்டும் பாக்குறாங்க. ஆனா அவர் பேசுற அன்பு நாம சாதாரணமா நினைக்கிற காதலா இல்ல அதுக்கும் மேலையா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ரூமி பேசும் அன்பு அது ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையிலான அன்பு மட்டும் இல்ல. ஓ, அது பிரபஞ்சத்தோட மூலசக்தி, ஒரு தெய்வீக அன்பு. அவர் சொல்றாரு, அன்புதான் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் மருந்துன்னு. எல்லா நோய்களையும் குணப்படுத்துமா? ஆமா, இங்க நோயின்னு அவர் சொல்றது நம்மளோட ஆணவம், பேராசை, பயம், இந்த மாதிரியான குணங்களை. ஓ, அப்போ இது ஒரு குணப்படுத்தும் சக்தியா? குறிப்பா அவர் ஒரு இடத்துல நேசத்திற்குரியவர் எல்லாம் காதலன் ஒரு திரை மட்டுமேன்னு சொல்றாரே. ஆமா, அது கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? இங்க காதலன் யாரு, நேசத்திற்குரியவர் யாரு? ரொம்ப அழகான வரி. இங்க நேசத்திற்குரியவர் என்பது கடவுள், இல்லைனா அந்த பிரபஞ்ச சக்தி. சரி. காதலன் என்பது நாம பார்க்கிற இந்த உலகம், மனிதர்கள், உறவுகள் எல்லாமே அந்த தெய்வீக அழக பிரதிபலிக்கிற ஒரு திரை மட்டும்தான். ஒரு திரை? ஆமாம், அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற மூலப்பொருளான அந்த நேசத்திற்குரியவரை நம்ம காதலிக்கிறோம். காதலன், அதாவது நாம, அந்த மூலத்தை அடைய ஒரு கருவிதான். புரியுது. அப்போ நம்மளோட அன்பு உண்மையானதா இருந்தா அதுக்கான பிரதிபலிப்பும் இருக்குமா? நிச்சயமா. ஒரு குறிப்புல உங்கள் இதயத்தில் கடவுளின் அன்பு எழும்போது கடவுளும் உங்களுக்காக அன்பை உணர்கிறார் என்பதில் சந்தேகமில்லைன்னு இருக்கு. இது ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. நிச்சயமா. இது ஒரு இருவழி பாதை. இது செயல்களால வர்ற அன்பு இல்ல. நான் நல்லது செஞ்சேன், அதனால கடவுள் என்ன நேசிக்கணும்னு கணக்கு பார்க்கிற விஷயம் இல்ல இது. ஓ, ரூமி சொல்றார், அன்பு காரணம் இல்லாததுன்னு, அது இயல்பா மலரணும். அப்படி மலரும்போது அன்பின் மூலமும் நம்ம மேல அன்பு பொழியும். அன்பால பாக்கும்போது? ஆஹா, அன்பால பார்க்கும்போது ஒரு சாதாரண கல்லு கூட வைரமா தெரியும். எல்லாமே அழகா மாறும். இந்த அன்பு வெறும் உணர்வா இல்லாம செயல்லையும் வெளிப்படுமா? நன்மை செய்வது நல்லவர்களின் விளையாட்டு, அவர்கள் உலகில் துன்பத்தை குறைக்க முற்படுகிறார்கள்னு ஒரு வரி வருது. ஆமா, உண்மையான அன்பு செயல்ல வெளிப்படும். அது அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து இரக்கப்படுறது. ரூமியோட மிக ஆழமான ஒரு வரி, எங்கே வலி இருக்கிறதோ அங்கே ஒரு பரிகாரம் அனுப்பப்படுகிறதுன்னு. வலி இருக்கிற இடத்துல? ஆமா, எங்க தாகம் இருக்கோ அங்கதான் தண்ணீர் தேடி வரும். அதே போல எங்க உலகத்துல துன்பம் இருக்கோ அங்க அன்பு ஒரு பரிகாரமா செயல்படணும்னு சொல்றாரு. சரி, இந்த அன்பை அடையிறது தான் இலக்குன்னா அதை அடையிறதுக்கு நமக்கு என்ன தடைகள் இருக்கு? இதுதான் ரூமியோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அகப்போராட்டம். சரியா சொன்னீங்க. வெளியுலக போரை விட நமக்குள்ளேயே நடக்கிற போர் தான் ரொம்ப கடினமானதுன்னு ரூமி சொல்றாரு. நமக்குள்ளேயே நடக்கிற போரா? ஆமா, நம்மளோட ஆசைகள், கோபம், பொறாமை, ஆணவம், இதுக்கு எதிரான போர். இதுல முக்கியமானது ஆணவம். ஆணவம் சாத்தானோட வீழ்ச்சிக்கு காரணமே அதுதானே. நான் மற்றவர்களை விட சிறந்தவன்னு நினைச்சதுதான் அவனோட தவறு. இந்த ஆணவ நோய் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றாரு. இது ரொம்ப நிஜமான மாத்து. ஆமா, அடுத்தவங்களை குறை சொல்லும்போது நாம நம்மளையே உயர்வா நினைச்சுக்கிறோம். ஆனா ரூமி அத வித்தியாசமா பாக்குறாரு. உங்கள் சகோதரனிடம் ஒரு குறை கண்டால் அந்த குறை உங்களுக்குள்ளும் இருக்கிறதுன்னு சொல்றாரே. ஆமாம், இது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரி. நாம் அடுத்தவங்க கிட்ட பாக்குற குறை உண்மையில நமக்குள்ள இருக்கிற குறையோட பிரதிபலிப்பு தான்.
உலகம் நம்மளோட உள் மனசோட கண்ணாடி. அதனால ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதலில் உன்னிடமிருந்து அந்த குற்றத்தை நீக்குன்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். அதேதான். இதுதான் சுய பரிசோதனையோட முதல் படி. அப்போ நமக்குள்ள வர்ற இந்த எதிர்மறையான உணர்ச்சிகளை, இந்த கோபம், வருத்தம், அவமானம் எல்லாத்தையும் எப்படி கையாள்றது? ம் இதுக்கு தான் ரூமியோட அந்த மிக பிரபலமான விருந்தினர் மாளிகை உருவகம் வருது இல்லையா? ஆமா, மனிதனாக இருப்பது ஒரு விருந்தினர் மாளிகைங்கிற அந்த கவிதை, அது மனப்பக்குவத்தோட உச்சம். அவர் சொல்றார், ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய விருந்தாளி வருவார்னு. அது மகிழ்ச்சியா இருக்கலாம், மனச்சோர்வா இருக்கலாம், இல்ல ஒரு அற்பமான எண்ணமா கூட இருக்கலாம். வர்ற விருந்தாளிய நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா எப்படி வரவேற்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. அவை அனைத்தையும் வரவேற்று மகிழ்விக்கும்னு சொல்றார். ஆமா, ஒரு துக்க கூட்டமே நம்ம வீட்டை காலி செஞ்சாலும் ஒவ்வொரு விருந்தினரையும் மரியாதையோட நடத்தணும்னு சொல்றார். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு பெரிய பயிற்சி. அந்த கவிதையில அவர் சொல்றாரு, இருண்ட எண்ணம், அவமானம், வன்மம் அனைத்தையும் சிரித்த முகத்துடன் வாசலில் சந்தித்து உள்ளே அழைக்கும்னு. சிரித்த முகத்துடனா? ஆமா, ஏன்னா வர்ற ஒவ்வொரு விருந்தாளியும் நமக்கு ஒரு செய்தியோட வராங்க. அவங்க ஒரு வழிகாட்டி. ஒருவேளை ஒரு பெரிய துக்கம், ஒரு புதிய மகிழ்ச்சிக்காக நம்மள தயார்படுத்தலாம். ஓ, எந்த உணர்வையும் தள்ளி வைக்காம அது என்ன சொல்ல வருதுன்னு கவனிச்சா அதுவே ஒரு ஞானத்துக்கான வழியா மாறிடும். இந்த அகப்போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வெறும் புத்தக அறிவு மட்டும் போதுமா? ஏன்னா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல ரூமி அறிவை 2 வகையா பிரிக்கிறார். அது என்ன? ஆமா, இது ரொம்ப முக்கியமான இடம். ரூமி அறிவை உடல் அறிவு, இதய அறிவுன்னு பிரிக்கிறார். உடல் அறிவு, இதய அறிவு. உடல் அறிவுங்கிறது நாம படிக்கிறது, கேட்கறது, பகுத்தாயிறது. இந்த அறிவு சில சமயம் ஒரு சும மாதிரி நம்மள அழுத்தலாம். இதய அறிவுங்கிறது அனுபவத்தால வர்றது, ஆன்மாவிலிருந்து வர்றது. அறிவாளிகள் மூழ்காமல் இருக்க முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அன்பின் முழு நோக்கமே மூழ்குவதுதான். இந்த வரி அந்த வித்தியாசத்தை அழகா சொல்லுது. ஆமா இல்லையா? அறிவாளி தன்னை காப்பாத்திக்க பாக்குறான், ஆனா அன்பா இருக்கிறவன் தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறான். அதேதான். இதய அறிவு நம்ம மற்றவங்களோட இணைக்குது. உடல் அறிவு சில சமயம் நம்மள பிரிக்கலாம், ஆணவத்தை வளர்க்கலாம். ரூமி சொல்றார், ஆன்மா ஆன்மாவிலிருந்து அந்த அறிவை பெறுகிறது, புத்தகம் அல்லது நாவிலிருந்து அல்லன்னு. அதாவது நமக்குள்ளேந்து வரணும். ஆமா, உங்களுக்குள்ளே ஒரு அமைதியான நதி ஓடுறத உணரும்போது அதுதான் உண்மையான அறிவு, உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்றார். அப்போ மத்தவங்க சொல்றத வச்சு நீங்க உங்களை வழிநடத்த மாட்டீங்க, உங்களுக்குள்ள இருந்து பதில் வரும். இந்த உள்ளறிவை பத்தி பேசும்போது நாம பாக்குற இந்த வெளி உலகத்தோட உண்மையான தன்மை என்னன்னு ரூமி கேக்குறார். இந்த உலகம் உறங்குபவனின் கனவை போன்றதுன்னு சொல்றாரு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ஒரு ஆழமான வேதாந்த கருத்து. நாம கனவு காணும்போது அதுல வர்ற எல்லாமே உண்மையா தெரியும் இல்லையா? ஆமா, ரொம்ப உண்மையா தெரியும். முழிச்சதும் அது பொய்ன்னு புரியும். அதே போல இந்த உலகமும் நம்மளோட புலன்களுக்கு உண்மையா தெரியுது. ஆனா ஞானம்ங்கிற விழிப்பு நிலை வரும்போது இதெல்லாம் நிலையற்றது, ஒரு மாயைன்னு புரியும். அப்போ இந்த மாயை ஏன் இருக்கு? ஒரு இடத்துல கடவுள் இந்த திரைகளே படைத்தாருன்னு வருது. எதுக்காக இந்த திரைகள்? அதுக்கு ரூமி ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். சூரியனை பாருங்க. சரி. அது ரொம்ப தூரத்துல இருந்து நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் கொடுக்குது. அதனாலதான் பயிர்கள் விளையுது, பழங்கள் பழுக்குது. ஆனா அதே சூரியன் ரொம்ப பக்கத்துல வந்தா என்ன ஆகும்? முழு உலகமும் எரிஞ்சு போயிடும். அதேதான். அப்போ இந்த திரைகள் நம்மள பாதுகாக்கிற ஒரு கருவி. ஓ, அப்படியா? ஆமாம், கடவுளோட முழுமையான பிரகாசத்தை, அந்த பேரழக நம்மால நேரடியா தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இந்த உலகம், உறவுகள், ஆசைகள்னு பல திரைகளை கடவுள் அமைச்சிருக்கார். இந்த திரைகள் வழியா தான் நாம அந்த பேரொளிய கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். சரியா சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்மளோட எல்லா ஆசைகளுமே, அது பணம், புகழ், உறவுகள்னு எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தேடல் அந்த ஒரு விஷயம்தானா? நிச்சயமா. எல்லா ஆசைகளும் கடவுளுக்கான ஆசை, மற்ற அனைத்தும் திரைகளேன்னு ரூமி சொல்றார். அப்படியா? நாம இறக்கும்போது இந்த திரைகள் எல்லாம் விலகிடும். அப்பதான் தெரியும் நாம வாழ்க்கை முழுக்க நாம தேடினது அந்த ஒரு மூலத்தை தானு. அதனாலதான் அவர் சொல்றார், உன் நண்பன் உன் பக்கத்து வீட்டுக்காரன், ஆனா நீயோ பாலைவனத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாய்னு. நமக்கு கொள்ளையே இருக்கிற விஷயத்த நாம வெளியே தேடிட்டு இருக்கோம். அதேதான். நீங்கள்தான் வீடு, நீங்கள்தான் எஜமானன், நீங்கள்தான் காபா. இந்த வரிகள் அதத்தான் சொல்லுது. ஆமா, தேடல் நமக்கு உள்ளேதான் முடியணும். இதுதான் நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு, அதாவது ஒன்றாதல்ங்கிற நிலைக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இதுதான் சூஃபி தத்துவத்தோட சிகரம். தனி மனிதனுங்கிற உணர்வு கரைஞ்சு பிரபஞ்சத்தோட ஒன்னா கலக்கிறது. அதுக்கு ரூமி ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சியை கவிதையா சொல்றார். ஆமாம், அந்த கவிதை, நான் உயிரற்ற பொருளாக இறந்து
ஒரு தாவரமாக எழுந்தேன். நான் ஒரு தாவரமாக இறந்து மீண்டும் ஒரு விலங்காக உயர்ந்தேன். நான் ஒரு விலங்காக இருந்து ஒரு மனிதனாக எழுந்தேன். அப்படியானால் இறப்பதால் நான் குறைந்து விடுவேன் என்று ஏன் பயப்பட வேண்டும்? இது கேட்கும்போது மரணத்தை பத்தின பயமே போயிடுது. அதுதான் நோக்கம். மரணம் ஒரு அழிவில்ல, அது ஒரு நிலை மாற்றம். ஒரு நிலை மாற்றமா? ஆமா, ஒரு மேம்பட்ட நிலைக்கு போறதுக்கான ஒரு வழி. அந்த பயணம் மனிதனோட நிக்கல. நான் மீண்டும் ஒரு முறை மனிதனாக இறந்து ஒரு தேவதையாக எழுவேன். தேவதையாகவும் நான் கரைந்து போவேன்னு சொல்றார். அப்புறம் அவசானம் கற்பனைக்கு எட்டாத ஒன்னா மாறுவேன். நான் இல்லாதவனாக ஆகட்டும், இல்லாமை என்னிடம் பாடுகிறது, அவனிடமே நாம் திரும்புவோம். இந்த இல்லாமைங்கிறது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கு. சூன்யமா ஆகிறதா? இந்த இல்லாமை, அதாவது ஃபனா என்பது சூனியம் இல்ல, அது முழுமை. முழுமையா? ஒரு துளி தண்ணி கடல்ல கலக்கும்போது அது இல்லாம போறதில்ல, அது கடலாவே மாறிடுது. சரியா? ஆமா. அதே போல நம்மளோட தனிப்பட்ட நான்ங்கிற உணர்வு கரைஞ்சு பிரபஞ்சத்தோட ஒன்றாகும்போது அது ஒரு பேரானந்த நிலை. அதனாலதான் நமது மரணம் நித்தியத்துடனான நமது திருமணம்னு சொல்றார். ஆஹா. கல்லறை ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரியலாம், ஆனா அது உண்மையில் அந்த ஒன்றிணைதல்ல கிடைக்கிற விடுதலை. இந்த உரையாடலோட நிறைவுக்கு வர்றோம். ரூமியோவோட ரொம்பவும் பிரபலமான ஒரு வரி இருக்கு. தவறு மற்றும் சரி என்ற கருத்துக்களுக்கு அப்பால் ஒரு புல்வெளி இருக்கிறது, நான் உன்னை அங்கே சந்திப்பேன். அந்த புல்வெளி தான் இந்த ஒன்றான நிலையா? ஆமாம், அதுதான் அந்த புல்வெளி. அங்க நல்லது கெட்டது, சரி தவறு, நீ நான்கிற எந்த பிரிவினையும் இல்ல. எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்ல. அங்க வெறும் அன்பு, அமைதி ஆர் இருப்பு மட்டும்தான் இருக்கு. ஆன்மா அந்த புல்வெளியில படுக்கும்போது இந்த உலகத்தோட சத்தங்கள் எல்லாம் அடங்கிடும். பேசுறதுக்கு எதுவும் இருக்காது, ஏன்னா எல்லாமே முழுமையா இருக்கும். இந்த ஆழமான சிந்தனைகளோட இந்த உரையாடலை மெதுவா நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். சரி, நாம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள அமைதியா நிலைபெறட்டும். நிச்சயமா. இறுதியா நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்து ஒரு சிந்தனையை உங்களுக்காக விட்டு செல்கிறோம். ரூமி சொல்றாரு, உங்களை எது காயப்படுத்துகிறதோ அது உங்களை ஆசீர்வதிக்கிறது. இருள் உங்கள் மெழுகுவர்த்தி, உங்கள் எல்லைகளே உங்கள் தேடல். ஆழமான வரிகள். நம்மளோட காயங்களும் போராட்டங்களும் தான் நமக்கு வழிகாட்டுது. நம்ம பலவீனங்கள்னு நாம நினைக்கிற விஷயங்கள் தான் நம்ம ஆன்மீகமா வளர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ஆமா. இந்த சிந்தனையோட இந்த உரையாடலை கேட்ட உங்களுக்கும் எங்களோட நன்றிகள். தயவு செய்து இப்போ சற்றே அமைதியாயிருங்கள். உடல் மெதுவாக தளரட்டும், மனம் இயல்பாக அமைதியை தேர்ந்தெடுக்கட்டும். உங்களுள் இருக்கும் ஜொலிப்பை மென்மையாக கவனியுங்கள். அது எல்லா திசைகளிலும் இயல்பாக பரவட்டும். இந்த உடல் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதற்குள் கட்டுப்பட்டவர் அல்ல. எந்த மாசும் இல்லாத பவித்திரமான இருப்பில் சற்று நேரம் நிலைத்திருங்கள். உங்களுள் இருக்கும் இயல்பான சக்தி அமைதியாக வெளிப்படட்டும்.